ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ் வந்து ஐயூபாக் நேம் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து யூனிட் 5ல் புக் பேக்கில் செகண்ட் கொஷின் ரைட் த ஃபார்முலா. நம்மளுக்கு வந்து ஐயூபாக் நேம் கொடுத்துருவாங்க, ஃபார்முலா தான் எழுதணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொட்டாசியம் ஹெக்ஸாசைடோட ஃபெரேட் 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பொட்டாசியம் சோடியம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் அயனாக தான் இருக்கணும். அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு என்ன வரும்னா லிகான் வரும். லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு மெட்டல் அயன் வரும். அப்போ பொட்டாசியம் தான் ஃபஸ்ட்டு வரும். பொட்டாசியம் ஹெக்ஸாசைனோட ஃபெரட்னா அயன் தான் மெட்டல் ஆட்டம், ஹெக்ஸாசைனோடனா CN6ன்னு முடியும். அடுத்து இங்கே பொட்டாசியம் எத்தனை இருக்குன்னு தெரியல, நம்மளுக்கு நெட் சார்ஜ் எவ்வளோன்னு தெரியல. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச சேம் ஃபார்முலா தான், இதே தான் யூஸ் பண்ணிப்போம். நெட் சார்ஜ் வந்து நம்மளுக்கு தெரியாதனால நெட் சார்ஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு மெட்டல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்கே கொடுத்துட்டாங்க 2ன்னு, அப்போ +2. அடுத்து லிகான் வந்து இங்கே 6 இருக்குது, அதோடைய சார்ஜ் வந்து -1. அப்போ x = +2 - 6 வந்து பார்த்தீங்கன்னா -4ன்னு கிடைக்கும். அப்போது நம்மளுக்கு இதோடைய நெட் சார்ஜ் தெரிஞ்சிருச்சு. இதோட நெட் சார்ஜ் என்னது -4. அப்போ பொட்டாசியம் எவ்வளோ தான் இருக்கும், +4 தான் இருக்கும். அப்போ நம்ம இதை எப்படி நம்ம இதில் எழுதுவோம்னா காம்ப்ளெக்ஸாக எழுதுனோன்னா கீழே தான் நம்ம போடணும். இந்த +4ன்றதை கீழே 4ன்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்படி தான் இந்த காம்ப்ளெக்ஸான ஃபார்முலாவை நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஈஸியான காம்ப்ளெக்ஸ் பென்டாகார்பன் அயன் 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இங்கே நார்மலாக நம்ம எழுத வேண்டியது தான். இங்கே வேறு எந்த அயனுமே இல்லை, கவுண்டர் அயன் எதுவுமே இல்லை. அதனால் அயன் பென்டாகார்பன்னா CO5 ப்ராக்கெட் போட்டு முடிச்சிட வேண்டியதான். ஏன்னா இங்கே வந்து அயன் எதுவுமே மென்ஷன் பண்ணல, அதனால் நம்ம நெட் சார்ஜ் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ டேரக்டாக ஆன்சர் எதுனாலே போதும். ஸோ அடுத்த கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அயான் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம நெட் சார்ஜ் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அப்போ நெட் சார்ஜ் வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். மெட்டலுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா படி அது வந்து இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க கொஷினில், அதனால் +3 ப்ளஸ் இங்கே எத்தனை லிகாண்ட் இருக்கோ லிகாண்டோ அதோடைய சார்ஜும் மென்ஷன் பண்ணும். ஸோ லிகாண்ட் ஃபஸ்ட்டு வந்து பென்டா அமைனுடைய சார்ஜ் 0, நைட்ரிட்டனோ அதோடைய சார்ஜ் வந்து -1. அப்போ x = 3 - 1 வந்து பார்த்திங்கன்னா +2. நெட் சார்ஜ் 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸோடைய ஃபார்முலா எழுதணும். கோபால்ட் அமைன் வந்து 5 இருக்குது, அப்போ NH3 நைட்ரிட்டோ KNன்னு கொடுத்துருக்காங்க, அப்போது NO2 தான் எழுதும். அப்போது NO2 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு ஸோ இங்கே அயன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ நெட் சார்ஜை நம்ம மென்ஷன் பண்ணணும். அயன் கொடுத்தா மட்டும்தான் நெட் சார்ஜை இங்கே மேலே மென்ஷன் பண்ணும், +2. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான காம்ப்ளெக்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபேட் கொடுத்துருந்தாங்களே, கொஞ்சம் வந்து நம்மளை ஜாக்கிரதையாக தான் போடணும். ஸோ நெட் சார்ஜ் ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி x = மெட்டல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, அடுத்து லிகனுடைய கவுண்ட்டு, அதோடைய சார்ஜ் வந்து அமைனுடைய சார்ஜ் வந்து 0. அப்போ x = +3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. பட் நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் எழுதும் போது கவனிச்சிங்கன்னா ஹெக்ஸா அமைன் இல்லையா, கோபால்ட்டு ஹெக்ஸா அமைனா NH3 6 சல்ஃபேட்க்கும் இதுக்கு வந்து +3ன்னு வந்திருக்கு நெட் சார்ஜ். ஆனால் சல்ஃபேட்டுடைய சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா -2. ஸோ இது ரெண்டுமே என்ன ஆகலைன்னா மேட்சே ஆகலை. ஸோ இந்த சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணும்போது 0ன்னு வரணும். இங்கே +3 இருக்குது, இங்கே -2 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேமாக இருக்கணும். பட் எப்படி இருந்ததுன்னா சேமாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதோடைய இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபேட்டுக்கும், இதோடைய இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ்க்கும் போட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் ஆகிடும். ஸோ சிம்பிளாக போடணுன்னா இப்படி தான் நம்ம போடணும். CO NH3 6 twice SO4 3. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி மிஸ்மேட்சாக வந்துச்சுன்னா இந்த நம்பர் இங்கே +3 இங்கே -2 அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த நம்பரை இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இதுக்கப்புறமா நீங்கள் இதோடைய நெட் சார்ஜ் அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சல்ஃபேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா -2 இல்லையா, அப்போ 3 × -2 என்ன வரும்னா -6. அதே மாதிரி இங்கே இதோடைய நெட் சார்ஜ் இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா +3. அப்போது ரெண்டு காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா +6. அப்போ இதுக்கும் +6 இதுக்கும் -6. இப்போ கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடுச்சு.
ஸோ அதுக்காக தான் என்ன பண்ண சொன்னோன்னா நெட் சார்ஜ் கண்டுபிடிச்சிட்டு இதோடைய நம்பர் என்ன பண்ணுறீங்கன்னா மாறி இருக்கிறதுனால இதோடைய நம்பர் இங்கேயும் போட்டிங்கன்னா கரெக்டாகிடும். அப்போ கரெக்டான ஆன்சர் என்னது? CO NH3 6 இங்கே 2ன்னு வரும். SO4க்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3ன்னு போடணும். ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் டெட்ராஃப்ளூரிடோ டைஹைட்ராக்சிடோ குரோமேட் 3. ஸோ நம்ம முதல்ல நெட் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். X = 2, அப்புறமா மெட்டல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. அடுத்து இங்கே வந்து டெட்ராஃப்ளூரிடோ 4 ஃப்ளூரின் இருக்குது. அப்போ ஃப்ளூரினோட சார்ஜ் வந்து -1. அடுத்து 2 வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராக்சிடோ சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அதோட இதுவும் வந்து -1 தான். ஸோ இதுதான் ஹைட்ராக்சைடு. அப்போ ஹைட்ராக்சைடு சார்ஜ் -1, ஃப்ளூரின் குளோரின் புரோமின் எல்லாத்துக்குமே -1 தான் வரும். அப்போ அப்படி போடும்போது X = +3 -4 -2. அப்போ X = +3 -6. எக்ஸோட வேல்யூ வந்து -3. அப்போ எக்ஸோட வேல்யூ -3னா நெட் சார்ஜ் -3ன்னு போடுவோம். சோடியம் டெட்ராஃப்ளூரிடுனா குரோமேட் F4, நீங்கள் எஃப்க்கு ப்ராக்கெட் போடுறதால அப்படியே போட்டுக்கலாம். F4 டைஹைட்ராக்சிடோ OH twice. ஸோ இதோடைய சார்ஜ் வந்து -3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதுக்கு என்ன வரும்? +3 தான் வரும். பட் நம்ம காம்ப்ளெக்ஸாக எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா Na3 Cr F4 OH twice தான் போடுவோம். ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர்.